ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு சேரீ எல்லாம் மாற்றிட்டு ட்ராவலுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரூம்லேருந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் போல் எல்லா கல்யாணக்கார வீட்டில் என்ன சாப்பாடு போடுவாங்களோ அது சாப்பாடு போட்டாங்க. சிறப்பாக சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு தாங்க. கல்யாணம் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். சென்னைக்கு கிளம்புனா 2 நாள் எந்த கவலை இல்லாமல் எந்த டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக எங்கள் லட்டு கூட ஜாலியாகவும் எங்கள் சம்மந்தி கூடயே இருந்துட்டு வந்ததே சந்தோஷமாக. அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போனால் தாங்க சந்தோஷமாக இருக்க முடியுது. நீங்கள் அதனால் என்ன செய்றீங்க, இந்த வீடியோ பார்க்குறாங்க யார் வீட்டில் மேரேஜ் இருக்குது அப்படின்னா சுபா கண்டிப்பாக கூப்பிடுங்க. நான் வந்து 2 நாள் இருந்துட்டு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு வரேன் அப்படி இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். செம்ம வெயில் அடிக்குது. ட்ரெயினில் என்னால் போவேன். கார் புக் பண்ணியாச்சு. கார் வந்துருச்சு. காரில் கிளம்பிட்டு அப்படியே காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 5:30 மணி போல் ஒரு இடத்துல நிப்பாட்டி காப்பி குடிச்சு உனக்கு தலை வெடிக்குது அப்படின்னு எங்கள் சம்மந்திலேருந்து எல்லாம் சொன்னதுனால நிப்பாட்டி சுட்ட பச்சி தேங்காய் சட்னி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான காஃபியோட சிறப்பாக அப்படியே காரில் இருந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு மறுபடியும் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் இறக்கி விட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் இருக்கிறதுல சின்ன பாப்பா, அந்த பாப்பா கிட்ட அவங்க கிஃப்ட் என்ன கொடுத்தாங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. போயிட்டு வந்தாச்சு. ஓகே பாய்.